ஹாய்! சீஸ் கேக் ட்ரை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். சீஸ் கேக்குக்கு இம்பார்ட்டனே அதோட பேஸ் தான். அதனால பிஸ்கட் கிரஸ்ட் வச்சு அது பேஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஃபில்லிங் ரெடி பண்ற வரைக்கும் அது வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ண வச்சுட்டேன். ஃபில்லிங்க்கு க்ரீம் சீஸ் இம்பார்ட்டன்ட். நான் வந்து அமுல் தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் அப்படிங்கறனால எக்ஸாக்ட்டா எந்த பிராண்ட் யூஸ் பண்றோம்லாம் எனக்கு தெரியல. எல்லா கேக்லயும் எக்க பீட் பண்ணிட்டு தான் எல்லாமே செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல வந்து எக்க லாஸ்டா தான் பீட் பண்ணணும். அதனாலே எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு எக் ஸ்மெல் வருமோன்னு. பட் ஆனா எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எக் ஸ்மெல்லாம் அவ்வளோ பெருசா வரல. இந்த கேக்கை பண்ணாமலே இருந்திருக்கலாம் தான் யோசிச்சுக்கிட்டே பண்ணிட்டு இருந்தேன். ஓடிஜி வாங்கும் போதே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும்போது ஒரு பொட்டு தண்ணி கூட இல்லாம தான் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. யூடியூப் ரெசிபி பாக்குறப்போ கேக் வந்து நடுவுல பிரேக் ஆகாம வரணும்னா வாட்டர் வச்சு பேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டு தண்ணி ஊத்துனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்டே சவுண்ட் எல்லாம் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோல கேக் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க.